இங்க ஒரு பொண்ணுமே வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அப்ப 4 ரவுடி பசங்க அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்க பார்ப்பாங்க. அப்ப அந்த பொண்ணுமே இந்த ரவுடி பசங்கள்ட்ட எதிர்த்து பேசுவாங்க. அப்ப அந்த பசங்க ரவுடினால இந்த பொண்ணையுமே தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போயிருவாங்க. இந்த பொண்ணுமே நடந்ததெல்லாம் தன்னோட லவ்வர்கிட்ட போய் சொல்லுவா. அதுக்கு அவனுமே போய் அடிக்க போவான்னு பார்த்தா அவங்கள்ட்ட எல்லாம் வச்சுக்கிடாதுன்னு ரொம்பவே பணிவா சொல்லிட்டு இருப்பான். இப்ப அந்த பொண்ணுக்காக யாருமே இல்லைன்னு அந்த பொண்ணுமே அழுதுட்டு அங்க இருந்து வருவா. இப்ப அடுத்த நாள் இந்த பொண்ணுமே வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த ரவுடி பசங்க மறுபடியுமே வந்து இந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இந்த பொண்ணாலையுமே பொறுக்க முடியாம அந்த ரவுடி பசங்களையுமே எதிர்த்து பேசிடுவா. அப்ப அந்த ரவுடியில ஒருத்தனுமே இந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டு எல்லாரும் பார்க்கும்போது அந்த பொண்ணோட முடியவே அறுப்பா. சுத்தி இருந்தவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுமே அந்த பொண்ணுக்காக ஆசையா மல்லிப்பூமே வாங்கிட்டு வருவா. அப்ப இந்த பையன் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுமே மூலையில இருப்பா. இதை பார்த்து அந்த பையனுமே தன்னோட லவர் ரொம்பவே கோவத்துல இருக்கான்னு பக்கத்துல போய் பார்ப்பான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு முடி இருக்காது. இதை பார்த்து இவனுமே ரொம்பவே கோவப்பட்டு யார் பண்ணான்னு கேட்டா பக்கத்துல இந்த பொண்ணுமே அன்னைக்கு பிரச்சனை பண்ணவனுங்க தான் செஞ்சானுங்கன்னு சொல்லுவா. இதை கேட்ட இவனுமே அந்த பொண்ணை சைக்கிள்ல இருத்திட்டு அந்த ரவுடியோட இடத்துக்கே போவான். பார்த்தா அங்க ரொம்பவே கூட்டமா இருக்கும். என்னன்னா சிஎம்ஏ இந்த ரவுடியை பார்க்க வந்திருப்பாரு. இதெல்லாம் தெரியாம இவனுமே அங்க போயிருவான். அப்ப அந்த பெரிய ரவுடியுமே நம்ம ஹீரோட்ட இன்னும் 24 மணி நேரத்துல உன்னோட குடும்பத்தையே நான் கொண்டுருவேன்னு சொல்லுவான். இதை கேட்ட இவனுமே காலில் விழுந்து கெஞ்சுவான். அந்த பொண்ணுமே கூட சேர்ந்து கெஞ்சுவா. ஆனா இதை எதையுமே அந்த ரவுடி கேட்க மாட்டான். அதுல இருந்து நம்ம ஹீரோவுமே தன்னோட வீட்டையே சுத்திட்டு இருப்பான். தன்னோட அண்ணனும் தங்கச்சியுமே எங்க போனாலுமே அவங்களுக்கு தெரியாமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். இப்ப கடைசி அவன் கொடுத்த டைம் முடியும் போது அந்த ரவுடியுமே நம்ம ஹீரோட ஃபேமிலியை கொள்ள வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோட ஃபேமிலிக்கு ஒண்ணுமே ஆகிடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோவுமே அந்த ரவுடி எல்லாரையுமே கொன்னுட்டு கடைசி அந்த பெரிய ரவுடியுமே தலையை வெட்டி கொன்னுட்டு அந்த தலையை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் சரண்டர் ஆகியிருப்பான். தன்னோட ஃபேமிலிக்காக நம்ம ஹீரோ செஞ்சது சரியா தப்பான்னு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.